ட்ரீம் அலையன்ஸ் மேட்ரிமோனி நிச்சய திருமணம் நிச்சயமாகும். ஜுவல்லர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. குமுதம் டிஜிட்டல் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஒவ்வொரு தமிழ் மாதமும் அதற்குண்டான பொது பலன்களும் அதற்குண்டான மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களையும் பார்த்து கொண்டு வருகிறேன். குமுதம் நிர்வாக இயக்குனர் அண்ணன் வரதராஜன் அண்ணன் அவர்களுக்கும் எல்லோருக்கும் மிக நன்றிகள். கும்பராசிக்காரர்கள் முருகன் வழிபாடு, இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் உபத்திரம், பிபி, சுகர், கொலஸ்ட்ராலில் அதீத கவனம், பிள்ளைகளிடம் மனமிட்டு பேசுவதும் பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் கும்பத்திற்கு முக்கியம். தொழில் ரீதியாக அனுகூலம் ஏற்படும், எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அபிரிதமான காலகட்டம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும், பழைய பகைமைகளை மறந்து விடுவதும் தேக ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும் மிக மிக முக்கியமான அமைப்பு. சுபகாரிய தடைகள் குருவின் 9வது பார்வையால் விசேஷ பார்வையால் குடும்பத்தில் கும்பராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் அனுகூலங்கள் டக்குன்று ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அதி அற்புதமான காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். அசையாமச பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக, படிப்பு ரீதியாக தடைகள் டக்குன்று நிவர்த்தி ஏற்படுவதும், பயணங்கள் ஆனந்தத்தை தந்தாலும் இரத்த பந்த உறவுகள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, அவர்களுடைய தேக ஆரோக்கியம், அவர்களுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும் மிக முக்கியம். நலன் சம்பந்தப்பட்ட முதலீடில் ஒரு முறைக்கு இருமுறை தஸ்தாவேஜுகளை சரி செய்து கொள்வதும், அந்த நிலத்தை பற்றியோ அந்த வீடை பற்றியோ விசாரித்து கொள்வதும் மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதை கும்பராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்வது நன்மை. வைகாசி, சித்திரை என்றால் சூரியன் மேஷத்தில் இருக்கும், வைகாசி என்றால் சூரியன் ரிஷபத்துக்கு வரும். சிம்பிள் ஜோசியம் கற்றுக்கணும். 15/5/2025 முதல் 14/6/2025 வரை இந்த ஒரு மாதங்கள் வைகாசி மாதம். வெள்ளம் பெருக்கும் கேரளாலெல்லாம் அதிகமாக ஏற்படும். மலை சரிவுகள், வெள்ளப்பெருக்கு. பாகிஸ்தானத்தில் கடும் பஞ்சம் இருக்குமா, பஞ்சாங்கத்தில் இருந்து ஏதோ போர் வச்சு சொல்றான்னு நினைக்காது. இதெல்லாம் எப்போ வந்த பஞ்சாங்கங்கள், 6 மாசத்துக்கு முன்னாடி. மக்களுக்கு போராத காலகட்டமா உலகத்திலே. சீனாவில் வெள்ளம், பல இடங்களில் வெள்ளம், நிலநடுக்கம், புயல், எல்லா லெவல்லையும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குமா. அதுதான் மிக மிக முக்கியமா பார்த்துக்கணுமா. சுக்கிரன் வீட்டுக்கு சூரியன் வரக்கூடிய இந்த மாதமான வைகாசியில் ஆயுதங்களால், யுத்த ஆயுதங்களால் பல அப்பாவிகள் மாழ்வார்களாம். நிறைய இடத்துல, ஏதோ இந்தியா பாகிஸ்தான் மட்டும் நினைக்காது, இந்திய மக்களுக்கும் சேதங்கள் காட்டுகிறது. இந்தியாவிலும் பெரிய அளவுக்கு அது துன்புறுத்தலை ஏற்படுத்துகிறதா. புலிவாலை பிடித்து விட்ட கதையாக இரு நாடுகளுக்குமே பாதிப்புகள் காணப்படும். விலைவாசி தான் தாறுமாறாக ஏறுமா. தங்கத்தின் விலை ஃப்ளக்சுவேஷனாக இருந்தாலும் தங்கம் தான் ஜெயிக்குமா. தமிழ்நாட்டில் வெயில் அடித்தாலும் கேரளாவில் மழை பொழிவு ஆரம்பித்து விடுமா. ஆந்திராவில் புயல் தாக்கங்கள் காணப்படுகிறது. எப்படியெல்லாம் மாறுது பாருங்க. ஒரு சவுத் இந்தியாவிலே தலைவர்கள் தங்கள் பயணத்தை எல்லாம் குறைத்து கொள்ளக்கூடிய காலகட்டம் ஏற்படுமா. ஏற்கனவே குமுதத்தில் எல்லாத்துலேயும் சொன்னோம். வான்வெளி பயணம், அந்த பயணம்லாம் தடைப்படும். யுத்தத்தால் பிரச்சனை வரும், போர் மேகங்கள் வரும், பூகம்பம் வரும். சனி மீனத்தில் வந்தோடனே திருக்கணிதத்தில் வந்துதா, வாக்கியத்தில் வந்துதா, பட்டிமன்றம் வந்துதா இல்லையான்றதை காட்டும். தீவிரவாத அச்சுறுத்தல் இருக்கும். தீவிரவாதிகள் கண்டிப்பாக பிரச்சனையை பண்ணுவார்கள். மக்கள் நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க. தலைவர்கள் தப்பு பண்ணுவாங்க, தவறான முடிவுகளை எடுப்பார்கள், எல்லாம் சொல்லியிருந்தோம். எல்லாம் நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாம்.
என்னுடைய இது குமுதத்தில் நிறைய எல்லாத்துலேயும் இருக்குது சுற்றி. இதெல்லாம் காரணங்கள் பஞ்சாங்கங்கள் கழிச்சு தான் கண்டுபிடிக்கும். உணவு பதுக்கல்காரர்கள்லாம் பெரிய சித்திரவதைக்கு ஆளாகுவார்களாம். பெரும் கடுமையான சட்டத்திட்டங்கள் வருமா, எந்த சமயத்தில் ஏதோ கொள்ளையடிக்கலாம். அதுபோல பதுக்கல்காரர்கள் திடீரென்று தலை தூக்குவார்கள். பாகிஸ்தான் மக்கள் அந்த பகுதி மக்களுடைய எதிர்ப்புகள் அதிகமாகுமா ஆட்சியாளர்களுக்கு எதிராக. இந்தியாவிலும் காணப்படுமா. எல்லை பகுதிகள் எல்லாம் பெரிய பாதிப்புகள் காணப்படுகிறதாம் இந்தியாவில். தமிழ்நாடு வரைக்கும் அது எதிரொலிக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த வைகாசி மாதம் காணப்படுகிறது. குரு ஏற்கனவே புதனுடைய வீட்டில் வந்திருப்பதும், திருக்கணிதத்தின்படி சனி மீனத்தில் இருப்பதும், கும்பத்தில் ராகு, சிம்மத்தில் கேது என்று ஒரே கலவரமாக இருக்கக்கூடிய காலகட்டம். கிரகங்கள் நீ கெட்டது பண்ணா நான் எப்படி பண்றேன் பாருன்னு போட்டி போட்டு கொண்டு போடுவார்கள். அப்பாவி மக்கள் ஒரு பெரும் பிரச்சனைகளுக்கு ஆளாவார்கள். ஆபத்தில் வச்சுக்கணும். இதுல வேற இயற்கை கோர தாண்டவம் ஆடுறது, கடல் பகுதி உள்ளே வர்றது, வெள்ள பொழிவுகள் ஏற்படுவது, மழைப்பொழிவுகள் ஏற்படுவது, காற்றால் பிரச்சனைகள் ஏற்படுவது, கொஞ்சம் நிறைய மக்கள் மீது அன்பு கொண்டிருக்கக்கூடிய பெரிய பெரிய நாடுகள், பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் கொஞ்சம் சமாதானம் செய்வதற்கு முயற்சித்து அதில் மாதத்தின் பிற்பகுதியில் வெற்றிகளை காண்பார்கள். 30/5/2025 படிப்படியாக மாறுமா. ஆனாலும் இந்த போராட்டங்கள் எல்லாம் நாம் கணக்கில் கொண்டாலும் ஆடி மாதம் வரை ரொம்ப கவனமாக இருக்கணும் என்பதுதான் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட விஷயம். மக்கள் சேமிப்புகளை பத்திரமாக வைத்துக் கொள்வதும், முதலீடுகளில் யோசித்து முதலீடு செய்வதும் தான் குறிப்பாக ஜோதிடம் நமக்கு சொல்லக்கூடிய, பஞ்சாங்கம் சொல்லக்கூடிய குறிப்புகள். தலைவர்கள் மக்கள் மீது கொஞ்சம் அன்பு கொண்டு வரி விதிப்பையெல்லாம் சிந்தித்து போடுவதும், விவசாய பொருள்கள், உணவுப் பொருட்கள் பதுக்கல்காரர்கள் இடத்திலிருந்து காப்பாற்றுவதும் முக்கியமான அமைப்பாக பார்த்துக் கொள்வதுதான் முக்கியம். ட்ரீம் அலையன்ஸ் மேட்ரிமோனி, நிச்சய திருமணம் நிச்சயமாகும். ஆதி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.